சூரிய வெளிச்சம் சில ரசாயன சேர்க்கை விளைவுகளால் ஏற்படுகிறது என்று இன்றைய விஞ்ஞானம் நமக்கு சொல்கிறது. மேலும் இது பல கோடி ஆண்டுகளாக நடந்து கொண்டு வருகிறது. ஒரு நாள் இந்த ரசாயன சேர்க்கையானது நின்றுவிடும். அன்றோடு சூரியன் இருக்காது, இந்த பூமியில் எந்த உயிரும் இருக்காது. ஆனால் இது நடக்க இன்னும் பல கோடி ஆண்டுகள் ஆகும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இதை சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். ஆனால் திருக்குரான் இதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டது. சூரா யாசீன் அத்தியாயம் 36 வசனம் 38 சூரியனின் இயக்கம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காலகட்டம், நிர்ணயிக்கப்பட்ட நேரம் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் அது முடிவுக்கு வரும் என்கிறது. ஒரு நாள் சூரியனின் இயக்கம் நின்று அது முழுமையாக அணைந்துவிடும் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது. ஒரு காலகட்டம் வரை அது இருக்கும். மேலும் இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது சூரியன் தன் கோள் கூட்டத்துடன் பிரபஞ்சத்தின் ஒரு திக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் அதன் இலக்குக்கு ஹெர்குலின், ஆல்பா ரைலா, ஆல்பா லைரா என்று பெயர்கள் உண்டு. வினாடிக்கு 12 மைல் வேகத்தில் நகர்ந்து சென்று சோலார் எபிக்ஸ் என்ற உச்சநிலையை அடையும் என்கிறார்கள். இதைத்தான் நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்தில், நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில், நிர்ணயிக்கப்பட்ட இடத்துக்கு சூரியன் செல்லும் என்று திருக்குரான் சொல்லியிருக்கிறது. இதையே தான் இன்றைய விஞ்ஞானமும் சொல்கிறது. இன்று நமக்கு விஞ்ஞானம் சொல்லும் இந்த விஷயங்களை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குரான் சொல்லிவிட்டது. இதையெல்லாம் திருக்குரானில் யார் சொல்லியிருப்பார்கள்?